கால் பிளாடர் ஸ்டோன் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது இருக்குது. இது என்ன பண்ணுறதுனே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் எல்லாருமே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் கால் பிளாடர் ஸ்டோன் வருது? இது கொஞ்ச நாளாக அதிகமாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிறது கிடையாது, நிறைய பார்சல் வாங்குறாங்க, ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட் அதிகமாக எடுக்கிறாங்க. சீஸோ பட்டரோ வெண்ணெயோ நெய்யோ எதை வாங்கினீங்களாலும் சரி, இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்னு இருக்குது. இது நம்ம மைக்ரோ அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட, இது நம்ம பாடியில் கலந்து இந்த செடிமெண்டல் ஃபார்மேஷனாக உருவாகிறது தான் இந்த கால் பிளாடர் ஸ்டோன் பண்ணுற பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள். நிறைய ரீனல் கால்குலியெல்லாம் முதல்ல அதிகமாக இருந்தது, இப்போவும் இருக்குது. பட் கால் பிளாடர் ஸ்டோன் யாரை பார்த்தாலும் வருது அப்படின்னா, இதில் நம்ம கண்டிப்பாக இதுக்கான ஒரு அட்டென்ஷன் நம்ம கொடுத்தே ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம், கால் பிளாடர் ஸ்டோனா கொலஸ்ட்ரக்டமி எடுத்துருங்க. கால் பிளாடரை கால் பிளாடரை நீங்கள் ஒரு தடவை எடுத்துட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட முடியாது, ஒரு நாள் ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அல்சர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நிறைய பிரச்சனை. எதுவும் பிடிச்ச உணவுகளை நம்ம சாப்பிட முடியாது. சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்